அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த மாதிரியான விஷயங்கள் இதில் சொல்ல வந்திருக்காங்க? ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகும் சார்? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து 610 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து பெரும்பாலான ஹிந்தி ஸ்டார் கிடையாது. இப்போ இதில் வந்து அமீர் கானே பர்சனலாக வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இந்த ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்தால் தான் இந்த 1000 கோடி நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிடலாம். ஆனால் அந்த 1000 கோடி பண்ணுமான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்துலேயும் அந்த 2.0 ஒரு கலெக்ஷனையும் ஜெயிலர் ஒரு கலெக்ஷன் ஒரு கிங் மேக்கராக இருந்துகிட்டு இருக்காரு, வசூல் சக்கரவர்த்தியாக இருந்துகிட்டே இருக்காது. 2 தான் பேசுகிறாங்க இப்போ. ஒன்று வந்து SS சூப்பர் ஸ்டாரு, இன்னொன்று வந்து ட்ரம்ப் டேரிஃப் TT. இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போகக்கூடாதுன்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப ஆவேசமாக இருக்கார். அவர் ஊர்லேயே 1 லட்சம் பேர் டிக்கெட் வாங்கி கூலி முதல் நாள் பார்க்குறதுக்கு ஆவரமாக இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் இவர் சிம்பிளாக தான் இருக்கிறாரு. இவர் வந்து தனி ஜெட்லெல்லாம் போகிற ஆள் கிடையாது, மக்களோட மக்களாக தான் போகிற ஆள். கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி 2 படத்தில் நடித்தாலே 3வது படம் நடிக்கும் போது ஸ்பெஷல் ஜெட் டிக்கெட். இந்த படத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் அப்படின்னு கேள்விப்படுறோம். கூலிக்கு என்கொயரிஸ் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க, ஒரு ஷோ பர்மிஷன் கேட்டு வாங்குவாங்க. இப்போ அவங்க எல்லாரும் புக்கிங்காக அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணுறாங்க. அதன் சிம்மனில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் 40வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய உட்லாண்ட்ஸ் தேட்டரு நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு பிரத்யேகமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அவரோட ஓனர் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். 40வது ஆண்டு எப்படி இருக்கு? இத்தனை ஆண்டுகால ஒரு பயணம் நல்லா இருக்கு, மிக்சடாக இருக்கு. ஒரு வாட்டி சோகமாக இருப்போம், ஆனால் அந்த சோகத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு எங்கள் ஹீரோ வந்து ஒரு நல்ல படம் கொடுப்பார். ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து திருப்பி எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுப்பார். ஓகே, மீண்டும் ஒரு முறை இந்த 40வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க, வாழ்த்துக்களை சொல்லிட்டு சார். இப்போ கூலியிலேருந்து நான் தொடங்கிடுறேன். கூலி அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு முன், ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பின் அப்படின்னு தான் இதை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த மாதிரியான விஷயங்கள் இதுல சொல்ல வந்திருக்காங்க? ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகும் சார்? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலர் வந்து 610 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து பெரும்பாலான ஹிந்தி ஸ்டார் கிடையாது. இப்போ இதுல வந்து அமீர் கான். ட்ரெய்லருக்கு அப்புறம் அமீர் கானே பர்சனலா வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு 2 நாள் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே டைரெக்டாக மல்டிப்ளெக்ஸ் செயினுக்கு எல்லாம் போட்டு நீங்கள் இந்த படத்தை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இந்த படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பர்சனலாக பேசினதுக்கப்புறம் ஐநாக்ஸ் பிவிஆர் எல்லாம் நார்த் இந்தியாவில் இது நல்லா ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்தால் தான் இந்த 1000 கோடி நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1000 கோடி பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, அது ஒரு டெஸ்ட். இந்த படத்தை தான் டெஸ்ட். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அது விஷுவலாகவும் இந்த கதைக்களமாகவும் நடிப்பாகவும் இத்தனை கேமியா உள்ள இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா இது 1000 கோடிக்கு ஒர்த் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கா ட்ரெய்லர்? இல்ல, லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, 2 வருஷம் வந்து நான் உட்காந்து எதுவுமே சோஷியல் மீடியா எதுவுமே பார்க்காம நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ட்ரெய்லர்ல வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காரு, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளேஸ் எப்படி கொடுத்திருக்காரு, அதெல்லாம் வந்து படம் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து அவரும் ஒரு நல்ல முயற்சி, நல்ல டெக்னீஷியன். 2 வருஷம் வந்து அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்னா நம்ம 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு சார். கூலி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கினதுலேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. ஜெயிலர் 2.0 இந்த கலெக்ஷனை மிஞ்சணும். குறிப்பா லோகேஷ்க்கு வந்து லியோல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ரிலீசிங் டேட்டை அறிவிச்சனால கொஞ்சம் ஹரிபரியா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவரும் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள். கொஞ்சம் பொறுமையா எடுத்திருந்தா லியோவை இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு அந்த 1000 கோடின்ற ப்ரெஷர்ல ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ரெஷர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க வந்து இப்போ அமீர் கான் எந்த படம் நடிச்சாலும் 200 கோடி கலெக்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் வந்து அவர் ஓடிடிக்கு போகாமல் டைரெக்டாக தியேட்டருக்கு வந்தார். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார். செகண்ட் தேர்ட் வீக் எல்லாம் பிக்கப் ஆகிட்டு ஒரு 200 கோடி கலெக்ட் பண்ணி. ஸோ அமீர் கானோட ஸ்டார் வேல்யூவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கோடி மினிமமாக இருக்குது.
ஓகே. ஸோ அது ஏற்கனவே அமீர் கான் இல்லாமல் ஜெயிலர் வந்து 610 கோடி பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான், அமீர் கான் இருக்காரு, இது கூடிய வரும். ப்ளஸ் அவர் பர்சனல் ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் அந்த படத்தில் ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு எண்ணத்தில் ஹிந்தி மார்க்கெட்டில் அவர் ப்ரமோட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேள்வி நியூஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த 1000 கோடி பண்ணலாம், பார்ப்போம். அமீர் கானுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு. சார், நீங்க 40வது வருஷத்துல இந்த திரையரங்கம் வந்து அடியெடுத்து வைக்குது. ரஜினி அவர்கள் 50வது ஆண்டு, அதுவே ஒரு ஸ்பெஷலா உங்களுக்கு 40 அங்க 50 அப்படின்றது. ரஜினி அவர்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிளாஷ்பேக் சீன்ல என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் எப்படி இருந்தது அவரோட ஆக்டிங்? சார், இப்போ ரஜினி சார் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2007 சிவாஜி வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி, சிவாஜிக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் சிட்டியில வந்து 3 தியேட்டர்ல தான் போடுவாங்க, ஒரு தியேட்டர்ல நூன் ஷோ போடுவாங்க. ஆனா சிவாஜி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் 17 தியேட்டர்ல போட்டாங்க. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த 4 ஸ்கிரீன் 5 ஸ்கிரீன் பிரேக் பண்ணி 17 ஸ்கிரீன் போட்டு. ஆனா ஹைட் போனது கபாலி படம் 2018ல 33 தியேட்டர்ல போட்டாங்க. எல்லா தியேட்டர்லயும் கபாலி தான். ஸோ அதுல வந்து அவருக்கு வந்து எந்த தியேட்டர்ல போட்டாலும் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் எல்லா தியேட்டரும் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னைக்கு கபாலியில இருக்கிற ஹைப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஹைப். அந்த ஹைப் வந்து திருப்பி கூலிக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அட்வான்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு எல்லாரும் ஆவலமா இருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு நம்ம ப்ரெஷர் பார்க்கணும். அது மொத்தம் 4 நாள் ஃபுல் லீவு, 14, 15, 16, 17. ஸோ அந்த ஹைப் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 ஆண்டு காலமா அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு. இத்தனை வருஷத்துலயும் அந்த 2.0 கலெக்ஷனும் ஜெயிலர் கலெக்ஷனும் ஒரு கிங் மேக்கரா இருந்துகிட்டு இருக்காரு, வசூல் சக்கரவர்த்தியா இருந்துகிட்டே இருக்காது. எப்படி சார் அதை எடுத்துக்கிறீங்க? சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல 2 தான் பேசுறாங்க. இப்போ ஒன்று வந்து எஸ்எஸ் சூப்பர் ஸ்டார், இன்னொன்று வந்து ட்ரம்ப் டாரிஃப் டிடி. ஸோ எஸ்எஸ் வர்சஸ் டிடி. இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போகக்கூடாதுன்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப ஆவேசமா இருக்கார். ஆனா அவர் ஊர்லயே 1 லட்சம் பேர் டிக்கெட் வாங்கி கூலி ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் பார்க்கறதுக்கு ஆவரமா இருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த ஊர்லயும் அன்புள்ள ரஜினிகாந்த் தான் இருக்கார், பிளஸ் சூப்பர் ஸ்டாரா இருக்கார். அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் என்னதான் இந்தியாவில் இந்த பொருள் போடலன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்போ எந்த தடையும் தாண்டி போறாரு. அது ரஜினி அவர்களை தாண்டி எவ்வளவு நடிகர்கள், விஜய், அஜித்னு நிறைய பேர், இப்ப சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும் இருந்தாலுமே கூட 1000 கோடி இவரை வச்சுதான் அடிக்க முடியும், 1000 கோடி இவரால் மட்டுமே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி இருக்காருல்ல. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.0 அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி மார்க்கெட் அவரு கவர் பண்ணது. அதுல வந்து அக்ஷய்குமார் இருந்தார். ஆனாலும் அவர் வந்து ஒரு அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட குணம், மனிதாபம் எல்லாம் பார்த்தானா மக்களுக்கு தெரியும் இவர் சிம்பிளா தான் இருக்கிறாரு. இவர் வந்து தனி ஜெட்ல எல்லாம் போற ஆள் கிடையாது, மக்களோட மக்களா தான் போற ஆளு. சரி. 2வது ஆர்டிஸ்ட் கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி 2 படத்துல நடிச்சாலே 3வது படம் நடிக்கும் போது ஸ்பெஷல் ஜெட் கேட்கிற ஆளு மாறி ஒரு மனிதனா உருவாக்க இருக்கிறது ரஜினிகாந்த் சார் தான். அதனாலதான் மக்கள் வந்து அவரோட ஃபேமிலியா எல்லாரும் நாங்க பாக்குறோம், அவரோட ஸ்கிரீன்ல வந்தாலும் எல்லாரும் பாக்குறதுக்கு விரும்புறாங்க. அதுதான் சார், இவரை வச்சுதான் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இல்ல, இந்த படத்துல வந்து 1000 கோடி வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஸ்டார் கேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. கேரளா, கர்நாடகா, தெலுங்கு, ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து வேற படங்கள் கிடையாது. கரெக்டா 4 days. வார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5% ஆஃப் கூலி டிக்கெட்ஸ் தான் சேல் ஆயிருக்கு யூகேல, எந்த ஊர்லயும் பார்த்தாலும். ஸோ இதுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து நம்பிக்கையில நம்ம நம்பிக்கை நிறைவேற்றணும், பார்ப்போம். கண்டிப்பா லோகேஷோட அந்த ஒரு ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கும் எப்பவுமே. மாநகரத்துல தொடங்கி கைதியா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், இந்த படத்தின் மூலியமா இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. இல்ல சார், நீங்க லோகேஷ் சார் பாத்தீங்கன்னா இந்த 2 years டெடிகேஷன் அவர் பாருங்க. அவர் எந்த சோசியல் மீடியா பார்க்கல, எந்த இன்டர்வியூ கொடுக்கல, படம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கே வராரு. அப்போ அந்த படத்துல வந்து எவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்காரு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். அவர் நம்பிக்கை, அவர் சன் பிக்சர்ஸ் அவர் மேல நம்பிக்கை வச்சாரு. அவரும் அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி படம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் 5 ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி அசம்பிள் ஆனது செலக்டட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் ஈச் ஃபீல்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட இந்த ஸ்பேஸ் எடுக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். கேஸ்டிங்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரோலை இப்படி யார் உருவாக்கலாம், யார் இப்படி வரலாம், அந்த லோகேஷ் சார் வந்து எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல யார் யார் இப்போ நீங்க அவெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அதே மாதிரி இவரு ஒரு கேரக்டர் உருவாக்கி இந்த கூலி என்ற ஒரு படம் உருவாக்கி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அவராலே தான் முடியும்.
2 வருஷம் அவரோட உழைப்பு நல்லா வரும்னு எதிர்பார்க்கணும். இத்தனை நடிகர்கள் உள்ள இருக்காங்க சார். ஃபேஸ் ஆப்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அமீர்கான் விசஸ் ரஜினி அவர்களோட ஃபேஸ் ஆப்லாம் நம்ம பார்க்கல. ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று பிளாஸ்ட் ஆகும்னு தோணுது. பிளாஷ்பேக் சீன் சொன்னாங்க, நான் 30 வருஷமா ஒருத்தனை ஒளி வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த பிளாஷ்பேக் சீனுக்கு தியேட்டர் எப்படி இருக்க போகுது, ரசிகர்கள் எப்படி கொண்டாட போறாங்க? வாங்க போட்டி இந்த நீங்க பார்க்கலாம். ஓகே, இல்ல ஒரு பிளாஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் எதிர்பார்க்கணும் சார். ப்ளஸ் வந்து இப்போ ஆடியோ லான்ச் வந்து டிவியில டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க 9ஆம் தேதி. அப்போலேருந்து கூலி ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்ப்போம். கூலி ஃபீவர் அப்படின்னு வாட்டி தான் எனக்கு ரொம்ப வருஷங்க அப்புறம் அந்த ரியல் ஓஜிஸ் எல்லாம் ரிட்டர்ன் அப்படின்னு கேள்விப்படுறேன். ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வேட்டையனா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், ஃபேமிலியா பார்க்காதவங்க கூட அவங்க பார்த்துருவாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் அப்படின்னு கேள்விப்படுறோம். கூலிக்கு என்கொயரிஸ் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கபாலி படத்துக்கு நிறைய கார்பரேட் புக்கிங்ஸ் எல்லாம் வந்தது. ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க, ஒரு ஷோ பர்மிஷன் கேட்டு வாங்குவாங்க. இப்போ அவங்க எல்லாரும் புக்கிங்காக அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா தானாவே எங்களுக்கு வந்து இது வந்துடும். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி லிபரலா, இப்போ கேரளால சில தியேட்டர்ல 6 மணிக்கு படம் போடுறாங்க. ஓகே, ஆனா தமிழ்நாட்டுல சில காரணத்துல 9 மணிக்கு தான் படம் போடுறோம். இந்த வாட்டி ஏதாவது கொஞ்சம் கன்செஷன் கொடுத்து ஒரு 6 மணிக்கு போட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, என்கொயரிஸ் எப்படி சார் இருக்கு? நாங்க சில இடங்கள்ல விசாரிக்கும் பொழுது ரொம்ப ப்ரெஷருங்க, இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சிருங்க. கேட்கறவங்க எல்லாம் 1 டிக்கெட் 2 டிக்கெட்ல இல்ல அவங்க ஃபேமிலியா கேட்பாங்க. அதை வந்து எல்லா இடத்துலயும் இப்போ அந்த டேட் எப்போ யூஸ்வலி சண்டேன்னுவாங்க. அட்வான்ஸ் புக்கிங் வந்து 14 தானே சண்டே கேட்பாங்க. ஸோ அந்த சண்டே வரதா சாட்டர்டே வரதா எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் எப்போ வருதுன்னு. ஏன் எந்த படத்துக்கும் இல்லாம இந்த கூலிக்கு மட்டும் இவ்வளவு ஹைப் அப்படின்றது? இல்ல எல்லா டாப் மோஸ்ட் ஸ்டார்ஸ் அந்தந்த இண்டஸ்ட்ரியில. இப்போ நாகார்ஜுனா வந்து டாப் மோஸ்ட் ஸ்டார், அமீர் கான் வந்து டாப் மோஸ்ட். ஸோ அந்தந்த டாப் மோஸ்ட் ஸ்டார் வர்சஸ் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். பிளஸ் டைரக்டரோட நேம். இதுல இந்த ட்ரெய்லர்ல லாஸ்ட்ல ஒண்ணு பார்த்திருப்பீங்க, இந்த காக்கா சவுண்டு வந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதை பார்க்கும் பொழுது விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லையான்றது ஒரு டிபேட்டும் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இல்ல அது பெருசா நான் நினைக்கல. அது இன்சிடென்டலா வந்ததா இல்ல வேணா வந்ததான்னு தெரியல. பட் எல்லா ரசிகர்களும் நல்ல படத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலோட இருப்பாங்க. ஸோ விஜய் ரசிகர்களும் அது தப்பா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களோட வரவும் இந்த கூலிக்கு அதிகமா இருக்கும். அவங்க மட்டும் இல்ல, எல்லா நடிகளோட ரசிகர்களும் இந்த கூலிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். 50 வருஷமா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தனியா வந்தா சிங்கம் தான், மீதி எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகே, அதுதான் சொல்றேன் சார். அந்த நீங்க எப்படி 40வது செலிப்ரேஷன் வேணானீங்களோ அவரும் 50 வருஷம் எனக்கு வேண்டாம், செலிப்ரேட் பண்ண வேணாம், நான் என் கடமையை தானே செய்யறேன் அப்படின்ற இந்த சிம்பிளிசிட்டி தான் இவ்வளவு தூரம். சிம்பிளிசிட்டி இப்போதான் நீங்க வந்து சில ரீல்ஸ்ல எல்லாம் பாருங்க, அவர் ஃபிளைட் டிக்கெட்ல ஃபிளைட்ல நார்மல் ஃபிளைட்ல தான் போறாரு. எல்லா பேசஞ்சர்ஸ் பிஹேவ் பண்ணா கூட அவர் அப்படிதான் பிஹேவ் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து 50 வருஷத்துல நான் 72 வயசுல வந்து இவ்வளவு சாதனை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அகம்பாவமே கிடையாது. யாருக்கு அகம்பாவம் இல்லையோ அவங்க பெரிய ஆள் தான், பெரிய ஆளாவது இருப்பாங்க. 14ஆம் தேதியிலிருந்து எத்தனை நாள் வரைக்கும் தியேட்டருக்கு கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது சார் டிக்கெட் எடுக்க. பார்ப்போம், 9ஆம் தேதி பார்க்கணும். ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அது என்ன சார் சென்டிமெண்ட் இந்த ட்ரெய்லருக்கு முன் ட்ரெய்லருக்கு பின்? அதாவது ரஜினி அவர்கள் ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பீக் ஒன்று ஆகும், ஏறதுக்கு முன்னாடி ஒன்று ஆகும் அப்படின்றாங்க. என்ன மேஜிக் அது? என்ன இல்ல அவர் வந்து கன்வே பண்ற மெசேஜ். அவர் பாத்தீங்கன்னா படத்தை பத்தி பேசுறது இல்லை, ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும், ஒரு லீடரை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்காரு. அவரோட நம்பி வந்த ஆளுங்க மக்கள் எப்படி வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசையா வந்து எங்களுக்கு சொல்றாரு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லும் போது இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தோட தான் ஜனங்க வராங்க. ஸோ அதுதான் ரஜினி சாரோட பெருந்தன்மை. எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டேன், நீங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணாதீங்க, நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுங்க சொல்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. விக்ரம், லியோ இந்த மாதிரியான வரிசையில லோகேஷ் இயக்கின டைரக்ஷன்லயா இருக்கட்டும், ஜெயிலர் இப்போ வரைக்கும் 2.2 அடுத்தது இருக்கு. இந்த 2 பிசினஸும் இவரோட சைட்லயும் சரி அவரோட பிசினஸ் சைட்லயும் சரி ரஜினி லோகேஷ் இணையிறது ஒரு பெரிய சம்பவமா இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய இடத்துல முதல் இடத்துல அமையுமா சார்? பார்க்கணும் சார், 14க்கு அப்புறம் பேசுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2025 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தோம். நீங்க சொன்னீங்க 2 மாதங்கள் நாங்க வறட்சியா இருந்தோம் அப்படின்ட்டு. என்ன காரணம் சார்? எதனால நீங்க தொடர்ச்சியா இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தாலுமே கூட இந்த வருஷமும் அது சார் இப்போ
விலைவாசி ஏறி இருக்கு. உங்களுக்கே தெரியும், கரண்ட் பில் ஏறுது, எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏறுது. ஸோ வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம், ஃபேமிலியோட உட்காந்து போய் படம் பார்க்கணும். 2 ஹவர் 10 நிமிஷம், 2 ஹவர் 20 நிமிஷம் தான் ஆக்சுவல் டைம். இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் 3 ஹவர் படம் எடுத்து கொஞ்சம் ஒரு பாட்டு வந்தாலே அவங்கவுங்க மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மக்களை உட்கார வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ மிஸ்ஸிங் ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி. மே மாதம் அது ஒன்று தான் படம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தலைவா தலைவி இப்போ வந்த படம், அதையும் ஒரு அந்த சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணணும், ஃபேமிலி லைஃபை நோக்கி போயிடணும். அப்போ தான் படங்கள் ஓடும். ஏதோ ஒரு கற்பனையில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் இல்லாமல் கதை எடுத்தான மக்கள் வந்து இப்போ ரொம்ப உஷாராக தான் இருக்காங்க. முதல் ஷோக்கே வரமாட்டாங்க. நீங்க சொன்னீங்க ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பா கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த கூலி நம்ம 1000 கோடி நிறைய பேசிட்டு இருக்கோம், ஐநாக்ஸ்ல ரிலீஸ் ஆக தான் பேசிட்டு இருக்கோம். ஏ சர்டிபிகேட் அது ரொம்ப நெகட்டிவா அமைஞ்சிருக்குங்களா? அது பார்க்கணும் சார். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து இப்போ எல்லாம் மால்ஸ்ல எல்லாம் நாட் அலோடு, 18 இயர்ஸ் நாட் அலோடுன்றாங்க. அந்த அநேகமாக திருப்பி, ஏன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஏஇல 15+, 15 வயசு மேலே இருக்கிறவங்க பார்க்கலாம் இருக்கு. யூகேலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்லையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக மலேசியாவிலும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அநேகமாக பரிசீலனை செய்யறதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் ஃபுல்லாக வந்து யூஏ சர்டிஃபிகேட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் மட்டும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஏன் தெரியல. ஏன்னா இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா எல்லாரும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியா விட்டுட்டு மீதி உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரையும் 15 இயர்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் யூஏ. ஆல்மோஸ்ட் சில்ட்ரன்ஸ் கம்பெனி பேரண்ட்ஸ் கூட போனால் படம் பார்க்கலாம். அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பார்க்கணும் சார் என்ன பண்ணுவாங்க. என்ன ஒரு வாரம் இருக்குது டைம் எங்களுக்கு. அதான் இந்த ஏ சர்டிஃபிகேட் வசூல பாதிக்குமான்னு. ஆமாம், சில தியேட்டர், நிறைய தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 18 இயர்ஸ் கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் பண்ணுறது போனாலே ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆன்லைனில் வந்துடும். ஸோ செக்கிங் வரும் சினிமா தியேட்டரில். அது வந்து இப்போது இந்த மால்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு, கொஞ்சம் திருப்பி வந்து ஏதாவது மாறலாம், செஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதை பிரேக் பண்ணி ஒரு கலெக்ஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம். ஓகே, நீங்க சொன்னீங்க அதான் இந்த வருஷத்துல எவ்வளவு படங்கள் ரெட்ரோ அப்படின்றதும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அது எப்படி சார் தொடர்ச்சியா நம்ம சூர்யாவோட படங்களுக்கு? இல்ல, நான் வந்து அந்த படம் போடல. ஓகே, தியேட்டர் எந்த, ஆனா அந்த படம் பத்தி எனக்கு தெரியாது. ஓகே சார். இதுக்கு அடுத்தது மதராசியா இருக்கட்டும், இட்லி கடையா இருக்கட்டும், தனுஷோட படங்கள் குபேரா, திருச்சிற்றம்பலம், அவரோட அந்த கிராஃப் எப்படி சார் இருக்கு தனுஷோட கிராஃப்? சார் தனுஷோட டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பவர் பாண்டியன் சொல்லி ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் படம். நீங்க இப்ப கூட ஓடிடியில இருக்கோம், ரொம்ப நல்ல படம். சீனியர் சிட்டிசன்ஸை எப்படி வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்ன பசங்களுக்கு அவங்களோட பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வந்து ராயன் எடுத்தார். இது அந்த நீ எனக்கு அந்த நீக்குன்னு ஒரு படம் வந்தது, அது ஏன் கிளிக் ஆகலைன்னு தெரியல. ஆனால் இட்லி கடையை வந்து அவர் ரொம்ப பொறுமையாக ரொம்ப எடுத்திருக்காரு. ஸ்கிரிப்ட் வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அது நல்லா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். மதராசியும் ரெடி ஆயிடுச்சு. மதராசி அடுத்தது அமரானுக்கு அப்புறம் அடுத்த ஆக்ஷன் படம் எஸ்கே இதுதான். ஸோ அது அப்புறம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன், அதை பெருசாக தான் எதிர்பார்க்குறோம். ஸோ கூலி தான் எங்களுக்கு வந்து திருப்புமுனை. அதுக்கப்புறம் அது பில்ட் பண்ணுறது எஸ்கே கிட்டே இருக்கு, தனுஷ் கிட்டே இருக்கு. துப்பாக்கி சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சார். எஸ்கே அமரன்ல எடுத்த துப்பாக்கி இன்னும் வைக்கல, அதுதான் மதராசிலையும் கண்டினியூ ஆகுது. துப்பாக்கி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல பெரிய படங்களை இட்லி கடையும் மதராசி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, எதிர்பார்க்கலாம் சார். 14க்கு அப்புறம் இல்ல கிட்ட நெருங்க டிக்கெட் ப்ரெஷர் என்ன அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சந்திக்கும் உங்களை எடுக்கிறாங்க.